மனநிலையை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் என்பதை பற்றி விவரிக்கிறது. 1. இதயத்தை மையமாகக் கொண்ட தியானம். அண்ணா தனது கவனத்தை மார்பின் மையத்தில் வைத்து ஒரு சிறப்பு தியானத்தைச் செய்தார். இதன் மூலம் அவர் தனது இதயத் துடிப்பை ஒரு சீரான மற்றும் திறமையான நிலைக்கு கொண்டு வந்தார். வெறுப்பு, கோபம் மற்றும் விரக்தி போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் மன அழுத்தத்தை உண்டாக்கி இதயத் துடிப்பை சீரற்றதாக மாற்றுவதை அவர் உணர்ந்தார். ஆனால் இந்த புதிய தியானத்தின் மூலம் அன்பு, மகிழ்ச்சி மற்றும் நன்றி போன்ற நேர்மறை உணர்ச்சிகளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டார். இந்த உயர்வான உணர்வுகள் உடலை சரிசெய்து புத்துயிர் அளிக்கும் ஆயிரக்கணக்கான ரசாயனங்களை வெளியிடும் என்று அவர் அறிந்திருந்தார். ஆரம்பத்தில் கடினமாக இருந்தாலும் அண்ணா விடாமுயற்சியுடன் இதைத் தொடர்ந்தார். 2. நடை தியானம், வாக்கிங் மெடிடேஷன். அடுத்ததாக அண்ணா ஒரு புதிய வகையான தியான பயிற்சியை மேற்கொண்டார். இதில் கண்களை மூடிக்கொண்டு உட்கார்ந்து தியானம் செய்வதற்கு பதிலாக நின்று கொண்டே தியான நிலைக்குச் சென்றார். அந்த தியான நிலையிலேயே கண்களை திறந்து தனது எதிர்கால நான் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த புதிய நபராகவே அவர் நடக்கத் தொடங்கினார். இப்படிச் செய்வதன் மூலம் சிந்திப்பது, செயல்படுவது மற்றும் உணர்வது ஆகியவற்றில் ஒரு புதிய பழக்கத்தை அவர் உருவாக்கினார். இந்த புதிய பழக்கமே அவருடைய புதிய ஆளுமையாக மாறியது. 3. ஏற்பட்ட மாற்றங்கள். இந்த தொடர் பயிற்சிகளின் விளைவாக அண்ணாவின் சிந்தனை முறைகளில் பெரும் மாற்றம் ஏற்பட்டது. அவரது மூளையில் இருந்த பழைய நரம்பியல் இணைப்புகள் வலுவிழந்து அவர் பழைய வழிகளில் சிந்திப்பதை நிறுத்தினார். பல வருடங்களுக்குப் பிறகு அவர் முதன்முறையாக நன்றியுணர்வையும் மகிழ்ச்சியையும் உணரத் தொடங்கினார். மன அழுத்த ஹார்மோன்களால் ஏற்படும் உணர்ச்சிகளுக்கு அடிமையாவது குறைந்து அவர் மிகவும் அமைதியானார். அவர் மீண்டும் அன்பை உணரத் தொடங்கினார். ஒவ்வொரு நாளும் தனது பழைய குணாதிசயங்களை கைவிட்டு தடைகளை தாண்டி ஒரு முற்றிலும் புதிய நபராக மாறும் பயணத்தில் அவர் தொடர்ந்து முன்னேறினார்.